பசுக்களுக்கு தாயாகிய ஊர். இந்த ஊர்ல தான் பசுக்கள் தவம் செஞ்சு கொம்புகள் பெற்றதாக சொல்லப்படுகிறது. பசுக்களுக்கு கொம்பு வேண்டி இங்கு உள்ள சிவன் மீது தானாக பால் கறந்து கொம்பு பெற்றதாக கூறப்படுகிறது தான் இந்த ஸ்தலம். சுமார் 1000 ஆண்டு பழமையான கோயில். தேவாரம் பாடல்கள் பெற்ற ஸ்தலத்துல 53வது ஸ்தலம் தான் இந்த கோவில். ராமர் வணங்கி பூஜை செய்ததா இங்க கூறப்படுகிறது. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாமாத்தூர் என்ற ஊர்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் உள்ள மூலவரோட பெயர் பார்த்தீங்கன்னா அபிராமேஸ்வரர். ராமர் அபிநாமத்தோடு வழிபட்டதால அபிராம ஈஸ்வரர் திருநாமம் கொண்டது. சுயம்பு மூர்த்தி, தானாகவே உருவான லிங்கம் இது. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தனியாகவும் அம்பாள் கோயில் தனியாகவும் இருக்கும். பிரிங்கி ரிஷி என்ற ஒரு ரிஷி சிவனை மட்டும் தனியா வழிபட்டு வந்தாரு. வண்டா உருமாறி சிவனை மட்டும் வலம் வந்தாருன்ற கோவத்துல ரிஷியை அம்பாள் சபிச்சிட்டு தனியா கோயில் கொண்டு போனதாக வரலாறு கூறப்படுகிறது. அம்பாள் அந்த ரிஷியை வன்னி மரமா சபிச்சிட்டாங்கன்னு கூறப்படுகிறது. கிழக்கு பார்த்து சிவனும் மேற்கு பார்த்து அம்பாளும் தனித்தனியே எதிரெதிரே கோவில் கொண்டிருக்கும். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவட்டப்பாறை அப்படின்னு ஒரு சன்னதியும் இருக்கு. தீராத சொத்து பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு அப்படின்னா தீர்ந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் அவளோட சொத்து எல்லாத்தையுமே தன்னோட கை தடியில வைடூரியமா மாத்தி தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே அந்த கை தடியில மறைச்சி வச்சுக்கிட்டாரு. தம்பிக்கு கம்மியான பாகத்தை கொடுத்தாரு. சொத்து பாக பிரிவினை நடக்கக்குள்ள இந்த திருவட்டப்பாறை என்ற ஊர்ல அண்ணன் தம்பியை ஏமாத்தி பொய் சத்தியம் பண்ணிட்டாரு. அண்ணன் கோவில்ல சத்தியம் பண்ண வரக்குள்ள தன்னோட கைப்பிடியை தம்பி கிட்ட கொடுத்துட்டு சத்தியம் பண்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையில எந்த வித சொத்துமே கிடையாது அப்படின்னு பொய் சத்தியம் பண்ணிடுறாரு. அண்ணன் பொய் சத்தியம் பண்ணிட்டு அந்த ஊரை கடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்பாள் மேலே இருந்து சர்பம் இறங்கி தீண்டிட்டதா கூறப்படுகிறது. இந்த கோயில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத குருடர்களால் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கும் இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.